அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜெரோம். இன்று நம்ம பார்க்க போறது யாரை பற்றி அப்படின்னு சொன்னாச்சுன்னா, குளச்சல் சட்டமன்ற தொகுதி பிரின்ஸ் எம்எல்ஏ மக்கள் தேடிட்டு இருக்காங்க. குறிப்பா நான் கூட தேடிட்டு இருக்கிறேன். ஏன்னா அவரை கண்டுபிடிக்க முடியல. கடந்த 10 வருடமா பிரின்ஸ் எம்எல்ஏ எங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்களுக்கு தெரியவே மாட்டேங்குது. அந்த அளவு பிரின்ஸ் எம்எல்ஏ பிஸியா இருக்கிறார் போல இருக்கு. குளச்சல் சட்டமன்ற தொகுதிங்கிறது ஒரு நல்ல ஒரு அழகான ஒரு தொகுதி ஆகும். அந்த தொகுதியை கரெக்டா ஒரு கட்டமைக்க ஒரு சீரமைக்க நம்முடைய பிரின்ஸ் எம்எல்ஏலாம் முடியல. வயது மூப்பு காரணமோ என்னமோ தெரியல. பட் பொதுமக்கள் அவரை வலை வீசி தேடிட்டு இருக்கிறாங்க. மீனவருக்கு ஒரு பிரச்சனைன்னு சொன்னாச்சுன்னா வர்றதே கிடையாது. காணல, அவரை தேடி போயாச்சுன்னா ஆளை பார்க்கவே முடிய மாட்டேங்குது. கடல்ல ஒரு மீனவருக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னா கூட போராட்டம் நடத்துறாங்க அப்படின்னு சொன்னாச்சுன்னா கூட அவரு குளச்சல் பகுதியில ஆளை கண்டுபிடிக்க முடிய மாட்டேங்குது. எலெக்ஷன் நேரத்துக்கு வராரு, வீட்டுல போய் ஓட்டு கேட்கிறாரு. அவருக்கு தெரிஞ்சிடும் எப்படி போட்டாலும் மக்கள் நமக்கு தான் போடுவாங்க, மற்ற வேற யாருக்கும் மாத்தி போட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். நான் என்ன கேட்கிறேன்னா, ஓட்டுக்கு மட்டும் நீங்க போய் எதுக்கு சார்? எலெக்ஷன் நேரத்துல வீடு வீடா போய் எனக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொன்னாச்சுன்னா என்ன யூஸ் இருக்கு? அப்ப மக்கள் எல்லாமே நீங்க முட்டாளாக்கிட்டு இருக்கிறீங்களா? இல்ல மக்கள் நமக்கு எதுனாலும் நமக்கு ஓட்டை போட்டு விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறீங்களா? அது போயாச்சு, 10 வருஷம் கடந்தாச்சு. இது 2026. நீங்க எவ்வளவு தூரமா மக்களுக்கு துரோகம் பண்ணிட்டு இருக்கிறீங்களோ அதுக்கு கரெக்டான பதிலா 2026ல குளச்சல் மக்கள் கண்டிப்பா தருவாங்க. புரியுதா? அங்கு பார்த்தாச்சுன்னா ஒரு மீனவருக்கு சேர வேண்டிய எந்த ஒரு சலுகையும் வாங்கி கொடுக்கறது கிடையாது. ஒண்ணுமே கிடையாது. மீனவர் பிரச்சனைனா ஓடி போயிடுறாரு போல இருக்கு. ஆனா நான் சொல்றேன், குளச்சல்ன்றது ஒரு சாதாரண இடம் கிடையாது. இங்கு கடல் அன்னையின் தவள் புதல்வர்கள் தான் அங்க இருக்கிறாங்க. புரியுதா? தனக்கு உயிரை துச்சமாக நினைத்து கடல்ல போயிட்டு தொழில் நடத்தி கரைக்கு வந்தாதான் உண்டு. அந்த அளவுக்கு ஒரு குளச்சல் பொறுத்தவரை கடற்கரை மக்கள் அவ்வளவு நேசிக்கிறாங்க. கடல் அன்னையை நேசிக்கிறாங்க. உயிருக்கு பாதுகாப்பு இல்லை தெரிஞ்சும் போறாங்க. ஏன்னா கடல் அன்னைக்கு மேல இருக்கிற ஒரு பாசத்தினாலையும் அவன் கடல் அன்னை மேல இருக்கிற ஒரு அரவணைப்புனாலையும் தான் அவங்க போறாங்க. நீங்க என்ன சார் செய்றீங்க? சரி, அந்த மக்கள் கடலுக்கு போறாங்க, தொழிலுக்கு போறாங்க. அதுல ஏதாவது ஒரு விபத்து நடந்து போச்சு. அந்த விபத்துக்கு நீங்க ஒரு நடந்து போனா அவங்களுக்கு ஏதாவது பண்றீங்களா? எதுவுமே பண்றது கிடையாது. ஒரு அவங்களுக்கு ஏதாவது ஒரு அவசர சிகிச்சை அந்த மாதிரி ஏதாவது இருக்குங்களா அந்த ஏரியாவில் பொறுத்தவரையில? இல்லைன்னா ஒரு அடிபட்டு வந்திருக்கிறாரு, இல்லைன்னா ஒரு மீனவர் காணாம போயிட்டாரு, அதுக்கு நீங்க துரித நடவடிக்கை எடுக்கிறதுக்கு ஏதாவது ஒண்ணு நீங்க அங்க வச்சிருக்கீங்களா? ஒண்ணுமே கிடையாது. அதே போல பார்த்தாச்சுன்னா ஹாஸ்பிட்டாலிட்டி, ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கு, அதுல போதிய பார்த்தாச்சுன்னா ஒரு வளர்ச்சி திட்டங்கள் ஒண்ணுமே கிடையாது. அதே போல பார்த்தாச்சுன்னா அங்க இருக்கிற மக்கள் போறது தக்கலை ஹாஸ்பிட்டல், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போறாங்க. அதை விட்டுட்டு போயாச்சுன்னா கன்னியாகுமரிக்கு போறாங்க, இந்த ஆசாரி குளத்துக்கு போறாங்க. அப்ப நீங்க ஒரு எம்எல்ஏ இருக்கிற ஒரு காரணத்தை பார்த்தாச்சுன்னா அந்த ஒரு குளச்சல் சட்டமன்றத்துக்கு உட்பட்ட அந்த ஹாஸ்பிட்டலை எவ்வளவு பெரிய டெவலப் பண்ணிக்கலாம். ஒரு டாக்டர்ஸ்களை வர வச்சிருக்கலாம், இன்ஸ்ட்ருமெண்டேஷன் நிறைய வாங்கி வச்சிருக்கலாம், எல்லாமே நீங்க பண்ணலாம். ஆனா நீங்க எதுவுமே நீங்க பண்றதே கிடையாது. அந்த அளவுக்கு அதே போல பார்த்தாச்சுன்னா குடிநீர் அவங்களுக்கு வச்சுன்னா கரெக்டான உப்பு தண்ணி குடிச்சிட்டு இருக்கிற எவ்வளவு நாள் சார் குடிக்க முடியும்? போதுமான குடிநீர் வசதிகள் கிடையாது. அப்படி ஒரு குடிநீர் நீங்க கொண்டு வந்தாலும் அதுல குழாய்கள் எல்லாம் உடைஞ்சி தெருவுல வீணா போயிட்டு இருக்கு. அதே போல ரோடு வசதி அந்த ஊரு கிராமத்துக்குள்ள எல்லாம் போயாச்சுன்னா நாங்க போயிருக்கிறோம், நிறைய போயிருக்கிறோம். அந்த கிராமத்துக்குள்ள எல்லாம் போயாச்சுன்னா இன்னும் மழை நேரமும் ரோடு உடைஞ்சு போய் பிறந்துதான் கிடக்கும். அதே போல பார்த்தாச்சுன்னா வெயில் நேரத்திலயும் பாத்தீங்கன்னா ரோடு வசதிகள் சரியா கிடையவே கிடையாது. நீங்க சாலை சரியா நீங்க போட்டு கொடுக்க இது பண்றதே கிடையாது. ஒரு எம்எல்ஏ கடமை என்ன சார்? மக்களுடைய தேவைகளை, அன்றாட தேவைகளை நிவர்த்தி செய்கிறது தான் ஒரு எம்எல்ஏ கடமை. ஆனா நீங்க ஒரு மக்களின் ஒரு தேவைக்காக வந்தா கூட உங்களை கண்டே பிடிக்க முடிய மாட்டேங்குது. தேர்தலுக்கு மட்டும் எட்டி பாக்குறீங்க, அதுக்கப்புறம் எந்த ஒரு காரணத்திலையும் உங்களை காண முடிய மாட்டேங்குது. அப்படி இருக்கிறவங்க மக்களிட அன்றாட தேவைகளை நீங்க எப்படி பூர்த்தி செய்வீங்க? அப்புறம் எதுக்கு நீங்க எம்எல்ஏவா இருக்கிறீங்க? புரியுதுங்களா? ஆனா
நீங்க இந்த 10 வருடமா வந்து மக்களை வந்து எப்படி ஏமாற்றிட்டு இருக்கிறீங்க? ஒரு துறைமுக வசதி இருக்கிறீங்களா? ஒண்ணுமே கிடையாது அங்க. அதே போல படிச்ச மக்கள், அப்புறம் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டிஸ் நிறைய இருக்கு. ஃபுட்பால் பிளேயர்ஸ் இருக்காங்க, அப்புறம் வாலிபால் பிளேயர்ஸ் இருக்காங்க, நிறைய பேர் இருக்கிறாங்க. ஒரு கிரவுண்டு வசதிகள் எதுவுமே நீங்க பண்ணவே இல்லை. ஒரு படித்த இளைஞர்கள் ஏகப்பட்ட பேர் இப்ப இருக்கிறாங்க. எல்லாரும் சொந்த ஊர்ல இருக்கிறாங்க. ஒண்ணுமே கிடையாது. எல்லாமே வெளியூருக்கு தான் போறாங்க. ஒரு அவங்களுக்கு வந்து ஒரு வேலை வாய்ப்புகளை வந்து நீங்க ஏதாவது நீங்க கொடுத்துருக்கீங்களா? இதே 10 வருஷமா நான் சொல்றேன் சார், கடந்த 5 வருஷமா நான் சொல்றேன். நீங்க வந்து நல்லது செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு பேப்பர்ல வரல. நீங்க போறீங்க, சட்டமன்றத்துக்கு போறீங்க, அங்க போய் உறங்கிட்டு வர்றீங்க. மக்களுடைய என்ன பிரச்சனை நீங்க வந்து அங்க போய் சொல்லியிருக்கீங்க சொல்லுங்க. எதுவாக நீங்க சொல்லியிருக்கீங்களா? அங்க போய் தூங்கிட்டு வராதிங்க சார். மக்கள் வந்து குளச்சல் மக்கள் வந்து ரொம்ப யோசிங்க. இனி வரும் இந்த எலெக்ஷன் வருவாங்க பாருங்க, அந்த நேரத்துல நீங்க என்ன செஞ்சீங்கன்னு சொல்லிட்டு கேட்டு விரட்டி அடிங்க. நீங்க அப்படி பண்ணா மட்டும்தான் இனிமேல் வந்து எந்த ஒரு அரசியல்வாதிகளும் வந்து திருந்துவாங்க. இல்லைன்னா உங்களை வந்து மக்களை வந்து அவங்க வந்து ஏமாத்திட்டு தான் இருப்பாங்க. இளைஞர்கள் எதிர்காலத்தை எவர் கவனிச்சிருக்காரா? இல்ல. இன்னைக்கு வந்து பார்த்தாச்சுன்னா ஏதாவது வந்து அதாவது ஒரு இந்த ஒரு கம்பெனிஸோ இல்ல வந்து இளைஞர்களுக்கு வந்து ஒரு தொழில் தொடங்குறதுக்கு தொழில் முனைவோர்கள் ஏதாவது ஒரு திட்டம் அமைச்சிருக்கிறார்? ஒண்ணுமே கிடையாது. ஒரு எம்எல்ஏ வந்து சக்தி என்ன? ஒரு எம்எல்ஏவுக்கு பவர் என்ன? ஒரு எம்எல்ஏ வந்து மக்களோட வந்து மக்களா இருக்கணும். எதுவுமே கிடையாது. இப்போ மக்கள் என்ன நினைப்பாங்க? நம்ம ஒரு எம்எல்ஏ தேர்ந்தெடுத்தோம், அந்த எம்எல்ஏ வந்து மக்களோட இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்ப்பாங்க. ஆனா அந்த அங்க உள்ள மக்களுக்கு வருது ஒரு பிரச்சனைன்னா, நீங்க அங்க இருக்கவே மாட்டேங்கிறீங்க, நீங்க காணாம போயிருங்க. அப்ப எப்படி அவங்களுடைய மக்களுடைய பிரச்சனைகளை எப்படி எடுத்து முன்வைப்பாங்க சொல்லுங்க? அரசியல் வந்து அவங்க என்ன பார்ப்பாங்கன்னா, நம்ம தேர்ந்தெடுத்தவரை நம்மோட இருக்கிறார்களா? அரசியல்ல வந்து வாக்கு வாங்குவது சுலபம். ஆனால் நீங்க ஓட்டு வாங்கிட்டீங்க. ஆனா மக்களின் நம்பிக்கையை வந்து காப்பதுதான் ஒரு பெரிய பொறுப்பு. ஒரு எம்எல்ஏக்கு பொறுப்பை வந்து மக்களுக்கு ஒரு நம்பிக்கை. இப்ப நீங்க என்னன்னா, நீங்க வாக்கு கேட்க போகும்போதே வந்து நம்ம எம்எல்ஏ வந்து நமக்கு நிறைய செஞ்சுட்டாரு, நமக்கு ஓட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்ப்பாங்க. புரியுதா? ஆனா இந்த வருஷத்துல இந்த 10 வருஷத்துல வந்து எம்எல்ஏ லிஸ்ட்ல எடுத்து பார்த்தாச்சுன்னா, காணாமல் போனவர்கள் எம்எல்ஏன்னு சொல்லிட்டு இருக்கிற லிஸ்ட்ல வந்து பார்த்தாச்சுன்னா பிரின்ஸ் எம்எல்ஏ பேர் மட்டும்தான் இருக்கு. புரியுதா? அதே இது வந்து மக்கள் வந்து ஏன் பொறுமையா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்க? மக்கள் பொறுமையா இருக்கிறாங்கன்னா நமக்கு இன்னும் ஒரு வளர்ச்சி திட்டங்கள் நடத்துவாரு, ஏதாவது வந்து ஒரு குளச்சல் தொகுதியை வந்து ஒரு முன்மாதிரியான ஒரு தொகுதியா மாற்றுவாரு அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்கும் மக்கள் வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஆனா நீங்க என்ன பண்ணா, மக்களை மதிக்கவே இல்லை. மக்களின் குரலை வந்து ஒரு பதில் நீங்க கொடுக்கவே மாட்டேங்கிறீங்க. அதுதான் வந்து ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. மக்கள் தன் அரசியல்வாதிகளை வந்து பார்த்தாச்சுன்னா ஒரு அரசியல்வாதிகளை மாற்றம் செய்ய முடியும், இல்ல ஒரு புதிய அரசியல்வாதியை உருவாக்க முடியும். அந்த அளவு பவர் இருக்கிறவங்க வந்து மக்கள். அதனால வந்து பிரின்ஸ் எம்எல்ஏ வந்து இந்த 10 வருஷத்துல வந்து எதுவுமே நீங்க பண்ணவே இல்லை. ஆனா நீங்க உங்களுக்கு பதிலா வந்து இப்பொழுது தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த நம்மளுடைய டாக்டர் பிரேம்லாரன்ஸ் அவர்கள் வந்து பார்த்தாச்சுன்னா களப்பணியை பயங்கரமா ஆற்றிட்டு வராங்க. இந்த வருஷம் இந்த 2026ல காங்கிரஸ்ங்கிற ஒரு இதே இருக்கவே இருக்கு. ஒரு பேரியக்கம் வந்து குளச்சல்ல வந்து இருக்கவே இருக்காது. ஆனா தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த இளம் வயதான மருத்துவர் டாக்டர் பிரேம்லாரன்ஸ் அவர்கள் வந்து பார்த்தாச்சுன்னா எந்த ஒரு கிராமமா இருக்கட்டும், மக்களோட ஒரு செகண்ட் மக்கள் வந்து என்ன பண்றாங்கன்னா, ஒரு பிரச்சனை வந்து அவங்க கிட்ட சொன்னாலே போதும், அடுத்த நிமிஷத்துல வந்து 10 நிமிஷத்துல வந்து அவங்களை சார்ந்தவர்களும் வந்து அந்த இடத்துல போறாங்க. மக்கள் என்ன பிரச்சனை இருக்கு, இங்க என்ன தேவையா இருக்கு, என்ன அடிப்படை வசதிகள் உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை வந்து முன்னெடுத்து நடத்துறாங்க. அதனால குளச்சல் தொகுதியை பொறுத்தவரையில இனி வருங்காலத்துல வந்து தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த பிரேம்லாரன்ஸ் அவர்களுக்கு வந்து உங்கள் வாக்குகளை செலுத்துங்கள். யார் வாக்குகள் செலுத்த வேண்டும், எதற்காக செலுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்பீங்க. நான் என்ன சொல்றேன் அப்படின்னு சொன்னா, இத்தனை வருடங்கள் கடந்த 10 வருட காலமாக காங்கிரஸ் பேர் இயக்கத்தை சார்ந்த பிரின்ஸ் அவர்கள் உங்கள் தொகுதிக்கு என்னென்ன செய்தார்கள்? எதுவுமே செய்யவில்லை. முதல்ல அவரை வந்து கண்டுபிடிக்கிறதே வந்து உங்களுக்கு பயங்கர ஒரு வேலையாவே இருந்துட்டு இருக்கு. அப்படி இருக்கிற பட்சத்துல வந்து பிரேம்லாரன்ஸ் அவர்கள் வந்து பார்த்தாச்சுன்னா அதே தொகுதியில
குளச்சல் ஏரியாவில் ஒரு பெரிய ஒரு அலுவலகம் வச்சிருக்காங்க. எப்போ வேணாலும் நீங்க போய் பார்க்கலாம். அவர்களை வந்து நேரடியாக ஒன்று நீங்க அவர்கிட்ட பேசலாம். அந்த அளவுக்கு வந்து ரொம்பவும் பண்பானவராக இருந்துட்டு இருக்கிறாரு. புரியுது. களப்பணி ஆற்றுதல் வந்து ஒரு நல்ல ஒரு 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 கள வீரர்னே சொல்லலாம். மக்களுக்கு மக்களாக, மக்களின் குரல்களுக்கு ஒரு குரலாக கண்டிப்பா நீங்க வாக்களை கொடுக்கும் போது உங்களுடைய ஒவ்வொரு குரலும் அவருடைய குரலாக சட்டசபையில கண்டிப்பா ஒலிக்குதா இல்லையான்னு சொல்லிட்டு பாருங்க. அந்த அளவுக்கு பவர்ஃபுல் மேன் இருக்கும். புரியுதுங்களா? நீங்க உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா எல்லா கிராமமும் சரி, எந்த ஊருனாலும் சரி, எந்த ஒரு நிகழ்வுக்காக இருந்தாலும் சரி, உங்களுக்கு வந்து தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த பிரேம்லாரன்ஸ் அவர்கள் வந்து எல்லா இடத்துலையும் இருக்கிறாங்க. அதனால மக்களே, உங்களுக்கான தலைவரை தேர்ந்தெடுங்க. புரியுதா? அந்த வீட்டுல உட்காந்து ஒழிச்சிருக்கிறவங்களும், சென்னையில போய் ஒழிச்சிருக்கிறவங்களும் அவங்க தலைவர் கிடையவே கிடையாது. மக்கள் சக்திங்கிறது வந்து ஒரு பவர்ஃபுல் சக்தி, ஒரு பவர் பேக் சக்தின்னா வந்து மக்கள் சக்தி. நீங்க நினைத்தா 2026 இன்னும் 45 நாள் இருக்கிறது எலெக்ஷனுக்கு. ஸோ இந்த நேரத்தில் வந்து ஒரு மாற்றத்தை கண்டிப்பா உங்களால முடியும். நீங்க மாற்றத்தை எதிர்நோக்கி தான் இருப்பீங்கன்னு எங்களுக்கு தெரியும். எல்லாருமே நிறைய பேரை வந்து நாங்க களப்பணியில வந்து நாங்க சந்திச்சிருக்கோம். அப்போ சொல்லுவாங்க, எங்களுக்கு ஒரு மாற்றம் தேவை, நாங்க வந்து எங்களுக்கு 10 வருஷமா இருந்த எம்எல்ஏ வந்து கண்டுபிடிக்கவில்லை, எங்களுக்கு எதுவுமே செய்து தரல, எங்களோட படிச்ச மக்களுக்கு எதுவும் செஞ்சு தரல, வேலை வாய்ப்பு தரல, ஒரு குடிநீர் வசதி செய்து தரல, ஒரு சாலை வசதிகள் செய்து தரல, ஒரு மருத்துவ வசதி செய்து தரல, மக்களுக்கு எதுவுமே அவங்க செய்து தரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அடுக்கடுக்கான ஒரு குறைகளை நீங்க சொல்லி இருக்கிறீங்க. அதே போல தேடப்படும் குற்றவாளியை போல வந்து தேடப்படும் எம்எல்ஏயாக வந்து இருக்கிறது வந்து பிரின்ஸ் எம்எல்ஏ. நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணி பார்க்கட்டு, எந்த ஒரு வலைத்தளத்தையும் நீங்க பார்க்கட்டு வந்து நம்ம போய் பார்த்தாலே பிரின்ஸ் எம்எல்ஏ காணாமல் போனவர்கள் லிஸ்ட்ல தான் இருப்பாங்க. புரியுதுங்களா? மக்களால் தேடும் அரசியல்வாதி அந்த ரேஞ்சில தான் இருக்காங்க. எனவே தயவு செய்து உங்களுடைய ஒவ்வொரு வாக்குகளும் வந்து இந்த வேல்யூவான வாக்கு தாக்கம். நீங்க ஓட்டு போடும்போது வந்து கண்டிப்பா ஒரு படித்த பண்பான அனைவருடன் வந்து ஈஸியா பழகுற வந்து ஒரு எம்எல்ஏ தேர்ந்தெடுக்கணும்னா கண்டிப்பா இந்த வருஷத்துல நான் பெஸ்ட்ன்னு சொல்றது வந்து பிரேம்லாரன்ஸ் அவர்களை தான் சொல்வேன். உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மருத்துவர் மட்டுமல்லாமல் ஒரு மக்களோட ஈஸியா ஃப்ரெண்ட்லியா வந்து அட்டாச்மெண்டா போறதுக்கு அளவுக்கு கூட ஒரு களப்பணி ஆற்றியதோட ஹெல்பிங் மெயின்டெனன்ஸ் சரி எல்லா விஷயத்திலையும் வந்து பிரேம்லாரன்ஸ் அவர்கள் வந்து ரொம்ப 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 குளச்சல் தொகுதிக்கு வந்து ஒரு முன்மாதிரியா இருக்கிறாங்க. எனவே வந்து நீங்க உங்கள் வாக்குகளை விசில் சின்னத்துல வந்து கண்டிப்பா போடுங்க. தமிழக வெற்றி கழகத்தை இருந்து விஜய் அவர்கள் சுட்டிக்காட்டிய முதல் வேட்பாளர் வந்து மத்திய மாவட்டத்தை பொறுத்தவரை வந்து டாக்டர் பிரேம்லாரன்ஸ். ஸோ வந்து அவங்களுக்கு உங்களுடைய வாக்குகளை செலுத்துங்க. கண்டிப்பா குளச்சல் மக்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதமாக தான் இருக்கு. நீங்க கடந்த கால தேர்தலெல்லாம் பார்த்திருப்பீங்க, கண்ணப்பனா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவே இருக்காது. அவர் வந்து கிளியர் மைண்டு, அவர் சொல்லுவதை தான் கண்டிப்பா செஞ்சு தருவாரு. அந்த மாதிரி ஒரு கிளியர் மைண்டு, ஒரு எங்க பேசணுமோ அந்த இடத்துல வந்து மக்களுக்கான ஒரு குரலா நீங்க பேசுவாரு. அதனால மக்களே, டோன்ட் மிஸ் இட். 2026 வந்து தமிழக வெற்றி கழகத்தில் டாக்டர் பிரேம்லாரன்ஸுக்கு விசில் சின்னத்திலே வந்து இந்த வாக்குகளை கொடுங்க. நம்ம தளபதி விஜய் அவர்கள் தேர்ந்தெடுத்த முதல் வேட்பாளர் வந்து டாக்டர் பிரேம்லாரன்ஸ். உங்கள் அனைவருக்கும் ஒரு தம்பியாய், ஒரு சகோதரனாய், ஒரு அண்ணனாய், மகனாய் இந்த அளவுக்கு வந்து அந்த இடத்துல வந்து சிறப்பான ஒரு ஒரு கேண்டிடேட்டா இருக்கிறாரு. எனவே வந்து நீங்க கண்டிப்பா உங்களுடைய வாக்குகளை செலுத்துங்க என்று கேட்டு விடை